அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு. வாங்க இப்போ நம்ம சேனலில் கீழக்கரை ஸ்பெஷல் கனவா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கனவாயை பொரிச்சிருப்போம், குழம்பு பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக எங்கள் ஊர் ஸ்டைல் கீழக்கரை ஸ்டைலில் கனவா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் 3/4 கிலோ கனவா வாங்கியிருக்கேன். பாருங்கள், கனவா நல்ல பெரிய கனவாவாக இருக்கணும். பெரிய கணவாயில் கனவா உருண்டை பண்ணாதான் அதோட ஆணம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன கணவாயில் பண்ணுனா கனவா உருண்டை ஆணம் நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். அதனால கனவா உருண்டை பண்ணுறதுக்கு நல்ல பெரிய கணவாயாக பார்த்து வாங்கிக்கிறேங்க. இப்போ கணவாயோட மேல் தோலெல்லாம் அந்த கருப்பாக இருந்துச்சல்ல, அந்த மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா ஒரு 4 தண்ணி வச்சு கழுவி இப்படி பொடுசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க. நான் அந்த கணவாயோட கூந்தல், தலைப்பகுதி, அந்த ரெக்கை இருக்கும்ல, அதையெல்லாம் இப்படி தனியாக எடுத்துட்டேன். ஏன் இது தனியாக எடுத்திருக்கேன்னா, இதை நான் தனியாக பொரிச்சிருவேன். இதை கனவா உருண்டைக்கு சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்கிற இந்த கணவாயை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் அரைக்கும்போது இந்த கணவாயை ரொம்ப பட்டு போல் நைஸாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் குறண்டு திப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கிறேங்க. ரொம்ப கணவாயும் கிடக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பக்குவமாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம கணவாயை அரைச்சி தனியாக வச்சிடலாம். இப்போ கனவா உருண்டை ஆணை பண்ணுறதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். நான் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இப்படி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 துண்டு பட்டை, அதை கழுவி வச்சுருக்கேன். பட்டை துண்டு ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஆணத்தோட வாசனை வேறு மாதிரி போயிடும். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ரம்பலை கொஞ்சம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கணும். நான் ஒரு சின்னதாக ஒரு தேங்காவோட பால் எடுத்து, தலைப்பால், அந்த செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதனால் 3வது பால் சேர்க்கலை. இப்போ கனவா உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயத்தை இப்படி பொடியாக, ஒரு 100 கிராம் வெங்காயத்தை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வட்டமாக வெட்டின பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கனவா விழுது, அரைச்ச தேங்காய் விழுது கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க. இப்படி அரைச்ச தேங்காய் போடுறதுனால கனவா உருண்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் விழுது போட்டுக்கிறோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு சிறிதளவு, ஒரு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கிறங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறணும். இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிறங்க. இந்த கனவா உருண்டையில் நாம் எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கோம், அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மெயினாக யாரும் சேர்க்காத தேங்காய் விழுது இதில் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கனவா உருண்டை நல்லா பிசைஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கனவா உருண்டையை பிசைஞ்சிக்கிறணும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க, இப்போ கனவா உருண்டை ஆணம் தாளிக்க ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு, சட்டி காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிறணும். தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை துண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா கசக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு.
இப்போ கருவேப்பிலை, ரம்பலை, வெட்டி வச்சிருக்க தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு மசிஞ்சிடணும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல பால், தேங்காய் பால், அதில் நம்ம மசாலாக்களை சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணும். 3 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடணும். தேங்காய் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும் எல்லாமே. இப்போ இந்த ஆணத்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். ஆனால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற அந்த கனவா உருண்டையை இப்போ இதில் உருட்டி நம்ம போடணும். பாருங்க, கனவா உருண்டையை இந்த மாதிரி உருட்டிக்கிறங்க. இந்த மாதிரி கனவா உருண்டையை உருட்டி ஒன்று ஒன்றா இதில் நம்ம சேர்த்துக்கணும். கனவா உருண்டைகளை போடும்போது இடம் விட்டு இடம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. ஒன்றோட ஒன்று கலக்காமல் ஒட்டாமல் பார்த்து போடுங்க. இப்படி எல்லா உருண்டைகளையும் சேர்த்துடணும். எல்லா உருண்டைகளையும் இப்படி போட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக கனவா உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்துருச்சு. எல்லாமே மேலே மிதக்குது பாருங்கள், கீழே இல்லை. எல்லா கனவா உருண்டைகளும் இப்படி மேலே வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு கனவா உருண்டையெல்லாம். இப்போவே நீங்கள் உப்பு காரம்லாம் போதுமானு பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நான் மூடி போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதனால இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி போட்டு வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான மிகவும் சுவையான கனவா உருண்டை தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை.